வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டு சீரீஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பாட்டு கேள்வியும் பதிலுமாக இருக்கிற ஒரு பாட்டு, கேள்வியுமாக இருக்கக்கூடிய பாட்டு, கண்ணதாசனுடைய பாட்டு. பார்த்தால் பசுதீரும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஏவிஎம் தயாரிப்பில் பீம்சிங் டைரக்ஷனில் வெளியானுச்சு. சிவாஜி, ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, சாவித்ரி, சவுகார் ஜானகி அப்படின்னு தங்கவேலு, மாஸ்டர் கமலஹாசன் அப்படின்லாம் நடித்த படம் இது. மிகச்சிறந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு படத்தை எப்படி எடுக்கணும்னு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும்னா பார்த்தால் பசுதீரும் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே போல் ஆரூர்தாஸ் அவர்களுடைய வசனங்கள் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, சவுகார் ஜானகி, சாவித்ரி, சரோஜா தேவி, இந்த 3 பேருமே ஏவிஎம் தயாரிப்பில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதில் சவுகார் ஜானகி ஆல்மோஸ்ட் சீனியர் நடிகை, மிகச்சிறந்த நடிகை. அதே போல் சாவித்ரி நடிகையர் திலகம்னு எல்லாராலையுமே கொண்டாடப்பட்ட மிகச்சிறந்த நடிகை. சரோஜா தேவி அவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்த வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற படங்கள் எல்லாம் மார்க்கெட் வேல்யூ கொண்ட ஒரு நடிகையாக, இளைஞர்களுக்கு பிடித்த நடிகையாக சரோஜா தேவி இருக்கிறார். சவுகார் ஜானகி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், பிரமாணம் பண்ணக்கூடியவங்க. நடிகையர் திலகம்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு நிகரான ஒரு நடிகையாக சாவித்திரி, இளம் வயது வாலிபர்களை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு கவர்ச்சி முகத்தோட, கொஞ்சி பேசுகிற மொழியோட சரோஜா தேவி இருக்கிற மார்க்கெட் வேல்யூ. இந்த 3 பேரும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போது ஒரு சிக்கல் ஏற்படுது. இந்த படத்தில் இப்போ டைட்டிலில் யார் பேர் போடுவீங்க? சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு, ஜெமினி கணேசன் நடிச்சிருக்காரு. ஆனாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரை தான் ஃபர்ஸ்ட் போட்டாகும். அதற்கு அடுத்தாப்புல ஜெமினி கணேசன் பேரை போட்டாகும். அதற்கு அடுத்தாப்புல சிவாஜி பேரை போட்டாச்சு, ஜெமினி பேரை போட்டாச்சு. இதற்கு அடுத்தாப்புல யார் பேரை போடணும்? சவுகார் ஜானகி பேரை போடணுமா? சாவித்திரி கோச்சிக்கிட்டாங்க. சாவித்திரி பேரை ஃபர்ஸ்ட் போடலாமா? சவுகார் ஜானகி சவுகார் ஜானகி கோச்சிக்கிட்டாங்க. அப்போ வளர்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ எனக்கு இருக்கு, அப்போ என் பேரை முதல்ல போட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சரோஜா தேவி வச்சாங்க. அப்போ டைட்டிலில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசனுக்கு பிறகு யார் பேரை போடுறது? சவுகார் ஜானகி பேரை போட்டால் சாவித்திரியும் சரோஜா தேவியும் வச்சுருக்காங்க. சாவித்திரி பேரை போட்டால் சவுகார் ஜானகியும் சரோஜா தேவியும் வச்சுருக்காங்க. சரோஜா தேவியை பேரை ஃபஸ்ட்டு போட்டால் அது சீனியாரிட்டி படம், நல்லாவும் இருக்காது. அப்படியே போட்டாக்கா சரோஜா தேவியால், சாவித்திரியாலையும் தாங்கிக்க முடியாது, சவுகார் ஜானகியாலையும் தாங்கிக்க முடியாது. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்த உடனே, இது என்ன பெரிய விஷயம், பார்த்துக்கலாம், விடுங்க, படத்தை எடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மையப்ப செட்டியார் சொல்லிட்டாரு. படம் எடுத்துட்டாங்க. படம் எடுத்து முடித்த உடனே அந்த டைட்டிலில் வரிசையாக எல்லாருடைய முகங்களையும் போட்டு உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டு மையப்ப செட்டியார் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இதில் சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளார வரக்கூடிய ஒரு பாட்டு, இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். எல்லா பாட்டுமே நம்ம மனசுக்கு ஒரு இதம் தருகிற ஒரு பாட்டு தான். நானும் கூட இந்த பாட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் கண்ணதாசனுடைய கற்பனைக்கும் ஜாலங்களுக்கும் வித்திடுகிற பாட்டாக இது அமைஞ்சிச்சு. சரி, அந்த பாட்டு என்ன? கோடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாமாவும் பாடின இந்த பாட்டு. விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசை, பீம்சிங் டைரக்ஷன், கண்ணதாசனுடைய வரிகள் பாருங்க, டி.எம்.எஸ் வாய்ஸ் பாருங்க, சுசீலாமா குஞ்சுவாங்க. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் ஓஹோ கொடிய செய்ததா. உடனே டிஎம்எஸ், நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. எப்படியான கேள்விகள் பாருங்க. கொடி அசைஞ்சதும் காத்து வந்துச்சா, இல்ல காத்து வந்ததும் கொடி அசைஞ்சிச்சா? நிலவு வந்ததும் மலர் மலர்ந்துச்சா, இல்ல மலர் மலர்ந்ததால நிலவு வந்துச்சு? கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும்
கொடியசைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா. இதற்கு அடுத்தாப்புல கண்ணதாசன் செய்திருக்கிற வரிகளுக்கு நாம தலை வணங்கணும். கண்ணதாசன் ஐயாவை நமஸ்கரிக்கணும். பாடல் வந்ததும் தாளம் வந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா தாளம் வந்ததும் பாடல் வந்ததா கேக்குறாங்க பி. சுசீலா. பாடல் வந்ததும் தாளம் வந்துச்சா, பாடல் வந்த உடனே தாளம் வந்துச்சா, இல்ல தாளம் வந்த உடனே பாடல் வந்துச்சா? உடனே அதுக்கு அவர் எதிர்கேள்வி போறாரு. பாவம் 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 ஐயோ பாவம் சொல்றேன், அது இல்லை. பாவம் வந்ததும் ராகம் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா ராகம் வந்ததும் பாவம் வந்ததா. டிஎம்எஸ். உடனே அவங்க பாடுறாங்க சுசீலா. கண் திறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண் திறந்ததா பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவம் வந்ததா கொடியசைந்ததும் காற்று வந்ததா. ஏங்க ஒரு லவ் சாங்குங்க, சிவாஜிக்கும் சரோஜாதேவிக்கும் ஒரு லவ் சாங்கு. எப்படி வேணாலும் வார்த்தைகளை போட்டு அந்த 4.5 நிமிஷம் லவ் சாங்கை ஓட்டிடலாம். ஆனால் அதை அப்படி சும்மா உடலை கண்ணதாசன், சும்மா உடலை பீம்சிங், சும்மா உடலை விஸ்வநாதன் ராமூர்த்தி அந்த காட்சிக்கு அப்படியே தூக்கிட்டு போறாங்க. கொடியை செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியை செய்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா தாளம் வந்ததும் பாடல் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா ராகம் வந்ததும் பாவம் வந்ததா கண் திறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண் திறந்ததா பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவம் வந்ததா. என்ன வரிகள்! அடுத்தாப்புலையும் ஒன்றும் சும்மா விட்டுல கவிஞர் பி. சுசீலா. வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா. அடுத்தாப்புல டிஎம்எஸ். பெண்மை என்பதால் நானும் வந்ததா. ஓ, நீ பொண்ணுங்கிறதுனால உனக்கு வெக்க வந்துருச்சா? பெண்மை என்பதால் நானும் வந்ததா நானும் வந்ததா பெண்மையானதா. என்ன வரீங்க! ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும். உடனே டிஎம்எஸ் சொல்றாரு, காதல் என்பது எது? ஓடி வந்தது காதல் என்பதா, தேடி வந்தது காதல் என்பதா, பாடி வந்தது காதல் என்பதா, பார்க்க வந்தது காதல் என்பதா? இதெல்லாம் சொல்றாங்க. ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா? காதல், பாசம், கருணை, உரிமை, என்னங்க காதலுக்குள்ளார அத்தனை கொண்டு வந்தாரு. கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா. 2 பேருமே சேர்ந்து பாட ஆரம்பிப்பாங்க. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா
எந்த இரவு சூழலாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் கனத்து கிடந்தாலும் சரி, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற தருணமாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு மனசு நிம்மதியா சந்தோஷமா பூரித்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த பார்த்தால் பசிதீரும் படத்துல கண்ணதாசன், டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா அம்மாவும், சரோஜா தேவியும் அழகிலும், சிவாஜி அவர்களுடைய நடையிலும் நடிப்பிலுமாக வந்த கொடியசைந்ததும் பாட்டை கேட்டு பாருங்கள். நம் மனசை ஏதோ ஒரு வகையில் இந்த பாட்டு அசைத்து போய், அதனால்தான் இந்த பாட்டு வாழ்வெல்லாம் வருகிற பாட்டு.